நம்ம இப்போது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ப்ரோஸை பார்த்துட்ருக்கோம். 3 பார்ட் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 4வது பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட தலைப்பு த நைட் த கோஸ்ட் காட் இன். இந்த ஸ்டோரி எழுதின ரைட்டர் வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இப்போ நம்ம 4th பார்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3rd பார்ட்டில் என்ன நடந்துச்சு, 3rd பார்ட்டு, 2nd பார்ட் அண்ட் 1st பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை சுருக்கமாக பார்த்துருவோம். ஆத்தர் ஜேம்ஸ் குரோவர் தர்பர் தான் நரேட்டர். தன்னோட வீட்டில் ஒரு நாள் இரவு 1:15 மணிக்கு குளிச்சுட்டு வெளியே வரும்போது கீழே டைனிங் ஹாலில் ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குறார். மேலே தன்னோட அம்மா, தன்னோட பிரதர் ஹெர்மன் தனித்தனியாக ரூமில் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அட்டிக்கில் தாத்தா தூங்கிட்டு இருக்கார். அப்போ கீழே நடக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அநேகமாக இந்தியானா போலீஸ் போன தன்னோட அப்பாவோ இல்லை தன்னோட இன்னொரு பிரதர் ராயோ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க இல்லை. திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா அநேகமாக திருடர்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அதுவும் இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு, இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கோஸ்ட், ஒரு பேய் அப்படின்னு நினைக்கிறார். தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெர்மனை போய் எழுப்புறாரு. ஹெர்மன் அவரோட எழுந்து வரான். எழுந்து வந்து 2 பேரும் படிக்கட்டுக்கிட்ட நிற்கும் போது அது வரைக்கும் நடந்துட்டு இருந்த அந்த காலடி சத்தம் ஓட ஆரம்பிச்சிடுது. டைனிங் டேபிளை சுற்றி ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நேராக இவங்க நின்றுட்டு இருந்த படிக்கட்டை நோக்கி அது வேகமாக ஓடி வருது. படிக்கட்டில் 2 படியாக மேலே ஏறி வருது. இதை பார்த்ததும் 2 பேர் பயந்து போய் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு டப்பாரம் கதவை சாத்திக்கிட்டு போய் உள்ளே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் யாரும் வெளியே வரல, எந்த சவுண்டும் இல்லை. நரேட்டர் மெதுவாக எட்டி பார்க்குறாரு, வெளியில் வராரு. அப்புறம் இவங்க அந்த கதவை சாத்தின அந்த சத்தத்தில் அம்மா எழுந்துடுறாங்க. எழுந்த அம்மா வெளியே எட்டி பார்க்குறாங்க. என்ன அங்கே பிரச்சனை, என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெர்மன் வெளியே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அம்மாவே கீழே இருந்த அந்த காலடி சத்தம் அநேகமாக திருடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டர் என்ன பண்ணுறாரு, அம்மாவை சாந்தப்படுத்திட்டு இவர் கீழே இறங்கி போகலான்னு நினைக்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, கீழே போக வேண்டாம், நம்ம போலீஸுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸுக்கு சொல்லணும்னா ஃபோன் கீழே இருக்குது, அப்போ நான் போய் கீழே போய் ஃபோன் எடுத்து ஆகணும் அப்படின்னும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஜன்னல் வழியாக தன்னோட ஷூ எடுத்து பக்கத்து வீட்டு போர்ட்வெல் வீட்டு ஜன்னலை நோக்கி எறிகிறாங்க. அங்கே எரிஞ்ச பின்னாடி போர்ட்வெல் அதை பார்த்துட்டு வெளியில் வந்து சத்தம் போடுறான். அப்புறம் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னோடனே முதல்ல போர்ட்வெல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா நரேட்டர் வீட்டில் தான் திருடங்க இருக்கிறாங்கன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், போர்ட்வெல்லு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே போலீஸ் சீக்கிரம் வந்துடுறாங்க. கீழே போய் போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. திறக்கிறதுக்கு கீழே போகணுன்னு நினைக்கிறாரு நரேட்டர். ஆனால் அந்த அம்மா போக வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணாடி டோரு உடச்சி உள்ளே வராங்க. உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு படிக்கட்டுக்கிட்ட வரும்போது அந்த நரேட்டர் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம மேற்கொண்டு இப்போ இந்த 4th பார்ட்டில் பார்க்க போகிறோம். The officer in charge reported to mother, "No sign of nobody, lady," he said. "Must have got away." "What was he like?" "There were 2 or 3 of them," mother said, "whooping and crying on, carrying on, slamming doors." "Funny," said the cop. "All your windows and door was locked on the inside tight as a tick. Downstairs we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open." The officer in charge reported to mother. அம்மாட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் யாரையும் பார்க்கலையே நான், நோ சைன் ஆஃப் நோபடி, யாரும் வந்த மாதிரி இல்லையே, ஆனால் ஓடி போயிட்டுருக்கணும் எல்லாரும், எப்படி இருந்தாங்க அப்படின்னும் போது அம்மா ஏதோ பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க பாருங்கள். There were 2 or 3 of them, ஒரு 2-3 பேர் இருந்திருப்பாங்க.
mother said. என்ன பண்ணாங்க? whooping and carrying on slamming doors. சத்தம் போட்டுக்கிட்டு கதவை வேக வேகமாக சாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னோடனே funny, said the cop. இது கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. all your windows and door was locked on the inside tight as a tick. எல்லாம் உள்ளே போட்டு லாக் போட்டு நல்லா லாக் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி திருடர் உள்ளே வர முடியும்? இது கேட்குறதுக்கு ஃபன்னியாக இருக்குதுன்றான். Downstairs we could hear the tromping of the other police. கீழே பார்த்தோன்னா அந்த ஒரு போலீஸ் நடந்து வரார். ட்ராம்பிங்னா போலீஸ் எப்படி நடப்பாங்க, ஒரு மிடுக்கான நடை. போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். எல்லா இடத்துலையும் யார் இருக்காங்க? போலீஸஸ் இருக்காங்க. டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். டோர் அப்படியே ஓப்பனில் இருக்குது, ஃபுல் ஓப்பன், அதான் யாங்க்டு ஓப்பன். ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். ட்ராயர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. எல்லாம் வந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம். Windows were shut up and pulled down. Furniture fell with dull thumps. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore clothes off hooks in the closet, pulled a suitcase and boxes of shelves. One of them found an old sitar that Roy had won in a pool tournament. "Looky here, Joe," he said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. "What is it?" he asked me. "It is an old sitar our guinea pig used to sleep on," I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the sitar, but I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the sitar back on a shelf. Windows were shot up and pulled down. Furniture fell with dull thumps. விண்டோலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபர்னிச்சர் எல்லாம் கீழே தள்ளி விட்டாங்க. தொப்புன்னு கீழே விழுந்து கிடக்குது. half a dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. ஒரு 6 போலீஸ் என்ன பண்ணுறாங்க? வேகமாக வராங்க. ஹால்வே, அந்த ஹால் படிக்கட்டு போகிற இடத்துக்கு, அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டாங்க. they began to ransack the floor. எல்லாம் கீழே போட்டு எல்லா பொருளும் கீழே வந்துச்சு, எல்லாத்தையும் தேடுறாங்க. pulled beds away from walls, tore clothes off hooks in the closet. பெட்டெல்லாம் கீழே தள்ளி விட்றாங்க. க்ளோசெட், இதுதான் க்ளோசெட், அலமாரின்னு சொல்கிறாலே அந்த க்ளோசெட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் இதெல்லாம் அப்படியே ஹூக்கோடு பிடிச்சி இழுக்கிறாங்க. புல்டு சூட்கேஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் ஷெல்ஃப்ஸ். ஷூட்கேஸ், பாக்ஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போகிறாங்க. One of them found an old sitar that Roy had won in a pool tournament. ஒரு போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு? இந்த சிதார்னு சொல்லக்கூடிய இந்த இசைக்கருவியை அந்த செல்ஃப்லேருந்து எடுக்கிறாரு. இது ராய் பூல் டோர்னமெண்ட், ஸ்விம்மிங் பூல் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணது. "Looky here, Joe," he said. அந்த போலீஸ் ஜோன்ற போலீஸை பார்த்து சொல்கிறான், "இங்கே பாரு" அப்படின்னு. ஸ்டம்மிங் இட் வித் எ பிக் பா, தன்னோட கையில் இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து இசைக்கருவி மீட்டுற மாதிரி மீட்டி பார்க்குறான். The cop named Joe took it and turned it over. இந்த ஜோன்னு சொல்லக்கூடிய போலீஸ் இதை எடுத்து பார்த்து சுற்றி எடுத்து பின்னாடி முன்னாடி திருப்பி பார்க்குறார். "What is it?" he asked me. என்னை பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. "It is an old sitar our guinea pig used to sleep on." இது வந்து ஓல்டு சித்தார் அப்படின்ற இசைக்கருவி. இதில் இந்த கினி பிக் தான் தூங்கும் அப்படின்றாங்க. "It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on this sitar." ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கினி பிக் நாங்கள் வச்சுருந்தோம், அது இந்த சித்தார் மேலே தான் தூங்கும், வேறு எங்கேயுமே தூங்காது. "But I should never have said so." இது எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட சொன்னேன்னு தெரில அப்படின்றார். Joe and other cop looked at me a long time. ரொம்ப நேரமாக அவங்க என்னை பார்த்தாங்க வித்தியாசமாக. They put the sitar back on a shelf. திருப்பியும் அங்கே ஷெல்ஃபில் வச்சுட்டாங்க. "No sign of nothing," said the cop who had first spoken to mother. "The lady seemed mystical."
They all nodded but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. "What's that?" snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst in on Grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. "No sign of nothing," said the cop who had first spoken to Mother. "No sign of nothing." ஒன்றும் இல்லையேங்க, யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு முத அம்மா கிட்ட பேசின அந்த போலீஸ் சொல்கிறாங்க. "The lady seems hysterical." அந்த அம்மா பார்க்கறது கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரியுது. "They all nodded but said nothing." சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமாம்மான்ற மாதிரி தலையாட்டினாங்க, எதுவும் சொல்லலை. "Just looked at me." எல்லாரும் என்ன பார்த்தாங்க. In the small silence, we all heard a creaking in the attic. எல்லாம் அமைதியாக இருக்கும்போது அட்டிக்லேருந்து ஒரு சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டு வருது. Grandfather was turning over in bed. திரும்பி படுக்கிறார். அப்போ அந்த பெட்டோட சத்தம், அந்த கட்டிலோட சத்தம். "What's that?" snapped Joe. எல்லாரும் பயங்கர அலர்ட்டாக என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஜோன்ற போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. அவர் கேட்க 5 or 6 cops sprang for the attic door before I could intervene and explain. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி 5-6 பேர் வேகமாக மேலே அட்டிக் கிட்ட போயிட்டாங்க. I realized that it would be bad if they burst in on Grandfather unannounced or even announced. Grandfather மேலே தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போனாலும் சரி சொல்லாமல் போனாலும் இத்தனை பேரை பார்த்துட்டா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அவர் இப்போ எப்படி இருக்கிறார்? He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. அங்கே அமெரிக்காவில் நடந்த அந்த சிவில் வார் அது முடிஞ்சிருச்சு. இன்னும் தன்னோட கிராண்ட்ஃபாதர் அந்த சிவில் வார் இன்னும் நடந்துட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஜென்ரல் மீட்ஸ்மேன், இந்த மீட்ஸ்மேனோட ஆர்மி இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனோட தாக்குதலுக்கு பயந்து எல்லோரும் ஓடி ஒளிகிறாங்க. அந்த சுச்சுவேஷன், அந்த எண்ணத்தில் இருக்கிறார், அந்த நினைவில் இருக்கிறார், பழைய நினைவில் இருக்கிறார். மேலே இருக்கிறவர் தான் மீட்ஸ்மேன், இவர் தான் ஸ்டோன்வால் ஜாக்சன். இந்த மீட்ஸ்மேனோட ஆர்மி மேன்லாம் ஓடி போய் ஒளிகிறாங்க. யாரை பார்த்து பயந்துன்னா, இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனை பார்த்து பயந்து, இவரோட தாக்குதலுக்கு பயந்து. இந்த ஸ்டோன்வால் ஜாக்சன் மேலே இவரோட கிராண்ட்ஃபாதருக்கு ஒரு பிரியம், ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர் மேலே ஒரு பற்று, அவர் அந்த எண்ணத்தில் இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் உள்ளே ஓடி வர்றதை பார்த்து என்ன நினைக்கிறாரு பாருங்க. When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army trying to hide away in his attic. He bounded out of bed wearing a long flannel gown. நான் மேலே when I got to attic நான் போகும்போது things were pretty confused, ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. Grandfather had evidently jumped to the conclusion, அவர் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். என்ன? that the police were deserters. வந்திருக்கிற போலீஸ் எல்லாம் யாருன்னா, பயந்து ஒளிஞ்சிருக்கிற படை வீரர்கள், ஒளியறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க மீட்ஸ் ஆர்மியை சேர்ந்தவங்க, இந்த அட்டிக்கில் ஒளியறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று. ஹி பவுண்டட் அவுட் ஆஃப் பெட், எந்திரிக்கிறார் வேகமாக. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, வேரிங் அ லாங் ஃப்ளானல் கவுன், இந்த மாதிரி கவுன் போட்டிருக்காரு, இதான் ஃப்ளானல் கவுன். இப்படி போட்டு படுத்துட்டு இருந்தவர் கட்டிலேருந்து வேகமாக எழுந்திருக்கிறார். இவர் தான் அந்த மீட்ஸ் ஆர்மியை பிடிக்காது இல்லையா, இவர் தாக்கிறதுக்கு இவரும் கிளம்பிட்டார். ஃப்ளானல் நைட் கவுன், over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. "Back, you cowardly dog,"
roared grandfather. Back to the lines, your goddamn and lily-livered cattle. With that, he fetched the officer, who found the cigar, a flat-handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Sita's gun from its holster and let fire. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow, we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather, I explained to Joe out of breath. He thinks you are a deserter. I'll say he does, said Joe. Night gown போட்டிருக்காரு, over long woolen pants. Woolen pant போட்டிருக்காரு, a night cap, and a leather jacket around his chest. Leather jacket போட்டிருக்காரு அந்த grandfather. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house. இந்த பரிதாபமாக இருக்கக்கூடிய இந்த ஓல்டு மேன் இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே ஸோ. டைம் கொடுக்கல, சொல்ல முடியல அவங்களால. அதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே என்ன நடந்துச்சு பாருங்கள். பேக் யுவர் கவர்ட்லி டாக், கோழைங்களாம் எல்லாம் பின்னாடி போங்க. இவரோட என்ன இந்த வந்திருக்கிற போலீஸ் எல்லாம் யாருன்னா ஜென்ரல் மீட்ஸோட ஆர்மி மேன் எல்லாம் ஓடி ஒளியறதுக்கு வந்திருக்கிறான், பயந்தாங்கோலிங்க. அதனால் ரோடு கிராண்ட்ஃபாதர், கோழை நாய்ங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு த லைன்ஸ் யா கோடமன் லிலிலிவர்ட் கேட்டல்னால் கோழைங்களா நீங்கள் போங்க, பின்னாடி போங்க. வித் தட் he fetched the officer who found the சிதார். அந்த சிதார் கீழே கண்டுபிடிச்சாரு இல்லையா, அந்த ஆஃபீஸரை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச என்ன பண்ணுறாரு, எ ஃப்ளாட் ஹேண்டட் ஸ்மாக்னு ஒரு அடி தலை மேலே அலாங் சைட் ஹிஸ் ஹெட் அடித்து அடுத்த செகண்டு that sent him sprawling. அவன் போய் கீழே விழுந்துட்டான். தி அதர்ஸ் பீட் டு retreat. விழுந்து அடுத்த செகண்ட் எல்லாம் பின் போயிட்டாங்க. பட் நாட் enough. grandfather அவர் விடலை. grandfather grabbed சித்தார்ஸ் கன். அந்த சித்தார் கண்டுபிடிச்சவனோட கன் எடுத்துட்டார் ஃப்ரம் இட்ஸ் ஹால்ஸ்டர். அந்த துப்பாக்கி வைக்கிற அந்த இடத்துக்கு பேர், அந்த பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்களே அதுக்கு பேர் ஹால்ஸ்டர். அதுலேருந்து எடுத்துட்டார். இந்த ஹால்ஸ்டர் ஷூட் பண்ணுறார். லெட் ஃப்ளை. த ரிப்போர்ட் சீம் டு கிராக் த ராஃப்டர்ஸ். அவர் சுட்டது மேலே இருக்கிற கூரை பிச்சுக்கிட்டு போச்சு. ஸ்மோக் ஃபில் தி அட்டிக் ஃபுல்லாக ஸ்மோக். A cop cursed and shot his hand to his shoulder. ஒரு குண்டு ஒரு காப் மேலே விழுந்துச்சு, அவரோட ஷோல்டர் மேலே விழுந்துச்சு, குண்டடிப்பட்டார். Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. எல்லாம் பாதிரி அடிச்சுன்னு வெளியே போய் கதவை வேகமாக இழுத்து போட்டு சாத்திட்டு நாங்கள் எல்லாம் வெளியே ஓடியாண்டோம். He fired once or twice more in the darkness. உள்ள இருட்டில் ஒரு முறையோ 2 முறையோ தாத்தா ஷூட் பண்ணார். and then went back to bed. அப்புறம் பெட்டுக்கு போயிட்டார். அமைதியாக பெட்டில் படுத்துட்டார். That was grandfather, I explained to Joe out of breath. எல்லாம் பயந்து அடிச்சுட்டு ஓடி வராங்க இல்லையா, மூச்சு வாங்க. அவர் சொல்கிறார் அது என்னோட கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறார். He thinks you are a deserter. நீங்கள்லாம் தப்பி ஓடி வந்துட்டீங்க, படையிலேருந்து பயந்துட்டு ஒளியறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு என்னோட தாத்தா நினச்சிட்டாரு அப்படின்னு உடனே ஜோ என்ன சொல்கிறாரு, I'll say he does, said Joe. அவர் தான் படையிலேருந்து ஓடி வந்து ஒளிஞ்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஜோ சொல்கிறார். சினானிம்ஸ் பார்த்துருவோம். emerged, come out. emerged, come out. intervene, mediate. intervene, mediate. Hoarse, harsh. hoarse, harsh. Lily-livered, covered. Lily-livered, covered. Indignant, distressed. Indignant,
distressed. Antonyms: retreat, advance. எதிர்ச்சொல் பார்க்குறோம். retreat, advance. conclusion, beginning. conclusion, beginning. emerge, leave. emerge, leave. indignant, content அல்லது calm. indignant, content அல்லது calm. curse, bless. curse, bless. 2 more questions. What was the grandfather wearing? இங்க was விட்டுடுச்சு. mistake. What was the grandfather wearing? The grandfather was wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap, and a leather jacket around his chest. The grandfather was wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap, and a leather jacket around his chest. What conclusion did the grandfather jump to when he saw the corpse? What conclusion did the grandfather jump to when he saw the corpse? corpse பார்த்தது என்ன முடிவுக்கு வந்தார்? The grandfather thought that the corpse were the deserters from General Meade's army. Grandfather thought that the corpse were the deserters from the General Meade's army. ஸோ இந்த ஸ்டோரியோட 4 பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டில் இந்த ஸ்டோரி எப்படி முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது வரைக்கும் நான் திரும்ப சொன்ன மாதிரி திரும்ப இந்த ஸ்டோரி எடுத்து வச்சு நீங்கள் படிங்க. லைன் பை லைன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி படித்து மீனிங் புரிகிற மாதிரி படிங்க. இங்கே இருக்கிற இந்த சினானிம்ஸ், அப்புறம் ஆன்டனிம்ஸ், அப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ், இது எல்லாத்தையுமே மெமரி பண்ணிவிடுங்க. அடுத்த பார்ட்டில் இந்த ஸ்டோரியோட எண்டு கிளைமாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். தேங்க்யூ சில்ட்ரன்.